வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று முதல் மீண்டும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு, நிர்கதிக்கு உள்ளான நோயாளர்கள். ஹட்டனில் தங்க சங்கிலியுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபர் கைது, தொடரும் விசாரணைகள். 36 மணித்தியாலங்களுக்கு இடியுடன் கூடிய தொடர் கனமழை, வெளியே செல்ல வேண்டாம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பெரும் நெருக்கடி நிலையால் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம், அமைச்சர் மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை. கொள்ளுப்பிட்டியில் கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து சரமாரியான துப்பாக்கிச்சூடு, விசாரணை ஆரம்பம். தமது இருப்புக்காக கலாச்சாரத்தையும் மதங்களையும் எதிர்க்க அரசாங்கம் தயார், நாமல் குற்றச்சாட்டு. கிவில் ஓயா திட்டம் இனவாத நோக்கங்கள் இல்லை, குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றார் சந்திரசேகர். ஸ்ரீதரனுக்கு பதவி பறிபோகிறதா? தமிழரசு கட்சியின் அதிரடி தீர்மானம். நுவரெலியாவில் தொடரும் உறைபனி பொழிவு. நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் இன்று முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தற்பொழுது மீண்டும் தொடர உள்ளது. இந்த பணி புறக்கணிப்பில் ஒரு பகுதியாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வெளியே உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல், தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியே உள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறும் நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் போன்ற செயல்பாடுகளில் இருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் பிரதான நகரத்தில் உள்ள ஒரு நகை கடையில் இருந்து ரூபாய் 2,89,000 மதிப்புள்ள தங்க சங்கிலியை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று ஹட்டன் நீதவான் எஸ். ராமமூர்த்தி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரை இந்த மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பொகவந்தலாவு போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமான கிவ் தோட்டத்தின் மேல் பகுதியில் வசிக்கும் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான நபரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தங்க சங்கிலி வாங்குவதற்காக வந்தவர் போல் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண் ஊழியர்கள் காண்பித்த பல நகைகளை பார்வையிட்டு பின்னர் ஒரு சங்கிலியை பார்த்து கொண்டிருப்பது போல் திடீரென கொண்ட நிலையில் திடீரென கடையிலிருந்து தப்பியோடியுள்ளார். குறித்த மர்ம நபரின் செயல்பாட்டையும் தங்க சங்கிலியை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடும் பரபரப்பு சிசிடிவி காட்சியையும் அடிப்படையாக கொண்டு ஹட்டன் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை கொண்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் பொகவந்தலாவ கிவ் தோட்டத்தில் உள்ள அவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்ததாகவும் ஹட்டன் போலீஸ் தலைமைக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ஹட்டன் போலீஸ் தலைமை போலீஸ் பரிசோதகர் உட்பட சோதனை நடத்தி சந்தேக நபரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தங்க நகையை எடுத்துக்கொண்டு ஹட்டனில் இருந்து வட்டவளை வரையிலான தொடர்ந்து பாதையில் நடந்து சென்று நாவலப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 1,69,000 தங்க நகையை அடகு வைத்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். பின்னர் கொழும்பு பகுதியில் படிக்கும் தனது குழந்தைக்கு பணத்தையும் மீதமுள்ள பணத்தில் ஒரு பகுதியை கடன் வழங்குவர்களுக்கும் கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்த போது அவரிடம் ரூபாய் 10,000 மட்டுமே இருந்ததாக ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று மேல் மற்றும் சபரகம மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஒரு தேசிய திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளது. இந்த அறிவிப்பை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சகம், போக்குவரத்து அமைச்சரகம் மற்றும் இலங்கை போலீஸ் ஆகியவை இணைந்து போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக சந்தேகிக்கப்படும் ஓட்டுநர்களை சோதிக்கவும் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நாடு தழுவிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக கூறினர். மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக போக்குவரத்து துறை கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு போதைப்பொருள் குறைபாட்டுள்ள வாகனம் ஓட்டுவதை ஒழிப்பதற்கும் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களிடம் சீரற்ற போதைப்பொருள் சோதனைகளை நடத்துவதற்கு போலீசாருக்கு இப்பொழுது சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தன்னை போல ஆள்மாறாட்டம் செய்து பொதுமக்களிடம் பணம் கோரும் மோசடி நபர் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பொதுப்பதிவில் தன்னை பிரதிப்படுத்துவதாக பொய்யாக கூறி நிதி உதவி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பெறுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பணம் அல்லது முக்கியமான தனிப்பட்ட விவரங்களை தெரியாத நபர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். அதே நேரம் இவ்வாறான குற்றச்சம்பவங்களை தடுக்க சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் உடனடியாக போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு பிரதி அமைச்சர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பிட்டிய RAD மெல் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை சுமார் 2:35 அளவில் உந்துருளி ஒன்றில் வந்த இருவர் அங்கிருந்து ஒரு கட்டிடம் மற்றும் அதன் நுழைவாயிலை இலக்கு வைத்து சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்பட்டுள்ளதாகவும் முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 16 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் அருகே சிதறி கிடந்த வெற்று தோட்டாக்களின் அடிப்படையில் கொள்ளுப்பிட்டி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்த போது உந்துருளியில் பின்னால் அமர்ந்திருந்த நபர் ஒரே நேரத்தில் கட்டடம் மற்றும் வாயிலை நோக்கி சுடுவதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயல்பட தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர் KD லால்காந்தவின் அண்மைக்கான உரைகள் இந்த உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்றும் காவியுடை அணிந்திருப்பவர்களை தாம் பொருட்படுத்த போவதில்லை என்றும் அமைச்சர் லால்காந்த பகிரங்கமாக கூறினார். அமைச்சரின் இந்த கருத்துக்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தங்களின் அரசியலுக்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மத விழுமியங்களையும் சீரழிக்க துணிந்து விட்டார்கள் என்பதையே காட்டுகிறது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். கெவுலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழரசு கட்சி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டமானது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானது அல்ல என வலியுறுத்திய அமைச்சர் தேசிய அபிவிருத்தி மற்றும் விவசாய வளர்ச்சியை இலக்காக கொண்டே இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த ஆட்சிக்கு கீழ் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை.
முந்தைய காலங்களில் அடக்குமுறைகளுக்கு துணையாக இருந்த கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் போது தமது அரசியல் இருப்புக்காக இந்த திட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுகின்றன என்றும் அவர் சுட்டம் அடக்குமுறைகளுக்கு துணையாக இருந்த கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் போது தமது அரசியல் இருப்புக்காக இந்த திட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுகின்றன என்றும் அவர் சாடினார். பாரம்பரிய தமிழர் பகுதிகளில் இந்த திட்டத்தின் மூலம் நில அபகரிப்பு மற்றும் திட்டமிட்ட மக்கள் தொகை மாற்றத்தை அரசாங்கம் முன்வைக்க முயல்வதாகவும் தமிழ் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கட்சி சார்பில் அறிவுறுத்தல் வழங்கி அதனை அவர் பின்பற்றாமையே நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழு கூடி இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளது. இதனை அடுத்து குறித்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவந்தி என்ற சந்தேக நபரை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான் நீதவான் அசங்கேஸ் போத்தரகம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான இஷாரா செவந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சுட்டிக்காட்டினர். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்தார். அத்துடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறைக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பத் அஷீன், ஷான் அரோஷ், படுவத்தே சாமர மற்றும் துபாய் சுந்தா ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் நிலவும் மாறுபட்ட காலநிலை காரணமாக ஞாயிறு வார விடுமுறை என்பதாலும் நேற்று சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியாவில் பல்வேறு இடங்களில் தற்போது தொடர்ச்சியாக அதிகாலையில் உறைபனி பொழிவு, பகல் நேரங்களில் வெப்பமான காலநிலை, மாலை வேளைகளில் பனிமூட்டமாகவும் நிலவி வருகிறது. இவ்வாறு நிலவும் இதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக அனுபவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான குழு காலநிலையை அனுபவிக்க இலங்கையில் மட்டுமில்லாது வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி மாலை முதல் நுவரெலியாவிற்கு பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. அதுவும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. விக்டோரியா தாவரவியல் பூங்காவிலும் பழமையான பிரதான தபால் அலுவலக பகுதியிலும் நுவரெலியா பதுளை பிரதான வீதியோரத்தில் உள்ள கிரகரி பாவி பகுதியிலும் காலை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூழ்ந்துள்ளமை அவதானிக்க முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு மாகாணங்களை தாக்கியுள்ள சக்தி வாய்ந்த பனி புயல் காரணமாக அந்த நாட்டின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. இந்த பனி புயல் காரணமாக சுமார் 5 லட்சம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ், லூசியானா மற்றும் டென்சனி ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மாத்திரம் சுமார் 9,600க்கும் மேற்பட்ட வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் வானூர்தி நிலையங்களிலே நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே தெற்கு கரோலினா, வெர்ஜீனியா, ஜோர்ஜியா மற்றும் மேரிலாந்து உள்ளிட்ட 12 மாநிலங்களில் மத்திய அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.